ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தது. ஸோ அதை ஒரு vlog-ஆ நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி எங்கள் ஆத்தாவுக்கு தவசம் அப்படிங்கிறதுனால வாசலில் கோலம் போடலை. வாசல் எப்பொழுதும் போல் கூட்டி விட்டு தெளித்து மட்டும் விட்டுட்டேன். இது ஒரு vlog தான். வீட்டில் நடக்கிற விஷயத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்பொழுதும் போல் இன்றைக்கி மார்னிங் வந்து ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து உள்ளே கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அடுத்து தான் நாங்கள் வெளில வந்து வாசல்லாம் தெளிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கான என்னோடய வெயிட் செக் பண்ணேன். நேத்தோட என்னோடய வெயிட் லாஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ 30 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எவ்வளோ சேஞ்சஸ் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். எனக்கு கரண்ட்டாக ஒரு 1 week பிஃபோர் இதே மாதிரி சேம் வெயிட் ஒரு 4 days 5 days காமிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆனிச்சு. அகைன் அதே மாதிரி ஸ்ட்ரக் ஆகிருக்கு. ஸோ மேபி நம்மளுடைய உடம்பு கூட வெயிட் வந்து அந்த நம்மளோட ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்கலாம். இல்லை உடம்பே நமக்கு வைக்கிற ஒரு பரீட்சையாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னுடைய ஃபைனல் வெயிட் வந்து 63.90 தான் இருக்குது இந்த 30 days சேலஞ்சில். பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ்லாம் நான் வந்து அடுத்த vlogல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து விசேஷத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுனால ஸோ அதை ஆட் பண்ணால் இன்னும் லாங்காக போகிற மாதிரி இருக்குது. மார்னிங் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு நாட்டு சக்கரை காஃபி. ஏன்னா வந்து மார்னிங் எப்பொழுதுமே நான் வந்து ஃபாஸ்டிங்கில் தான் இருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஒரு 2 நாள் நான் வந்து பிரேக் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா 30 days வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து நம்ம வந்து எந்த எக்ஸசைஸுமே பண்ணலை அப்படின்னாலும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்ததுனால அதை அடுத்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றின vlog வந்து அடுத்தடுத்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடையில வந்து ஒரு 2 நாள் மட்டும் நான் கேப் கொடுத்துக்கிறேன். ஃப்ரீயாக ஒரு 30 days பிஃபோர் நம்ம எப்படி இருந்தோமோ ஸோ அந்த மாதிரி ஒரு 2 நாள் மட்டும் எனக்கு இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எல்லாமே பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு எந்த டைமில் வேணாலும் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த 2 நாள். அதுவும் முக்கியமாக இந்த 2 நாள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து எங்கள் ஆத்தாவுக்கு தவசம் அப்படிங்கிறதுனால தலை தவசம் இது. ஸோ அதனால் வீட்டில் வந்து அத்தை எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் சைடு பழக்கம் என்னவோ அதே மாதிரி பண்ணியிருந்தோம். நாங்களுமே பக்கத்தில் ரிலேட்டிவ் எல்லாரையுமே கூப்பிட்ருப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய பேருக்கு சமைக்கிறது, எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கு சமைக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஒர்க்குமே கொஞ்சம் அதிகமாக இருந்தது 2 நாளுமே. அதனால் வேலை பார்க்குறதுக்கே கரெக்டாக இருந்ததுனால தான் vlog ஒழுங்காக வந்து எனக்கு டைமிங்க்கு போட முடியல. மார்னிங் ஒரு சில ரெசிபி மட்டும் சிம்பிளாக செஞ்சுட்டு மதியத்துக்கு நிறைய வேலை இருந்தது. ஐயர் வந்து ஒரு 9 9:30க்கெலாம் வந்துடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் ஹரிபரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல எல்லாம் நமக்கு பெரியம்மா வீடு பங்காளி வீடுன்னெலாம் சொல்லுவாங்களோ ஸோ அதை மாதிரி எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்குமே சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நாள் தான் இது எங்களுக்கு. 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அதுவும் ஒரு சில டைமில் வந்து நம்மள அறியாமலே கண்லேருந்து தண்ணி வரும்ல, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு தான். இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக பண்ணணும். நம்ம இறந்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு புண்ணியதானம் இது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சு அவங்களுக்கு செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம செஞ்சிடணும். ஸோ அப்படி தான் நானுமே அதை நினச்சி பண்ணேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஸோ எங்கள் சைடு வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதை நான் எடுத்திருந்தேன். இதை எடுக்கணுமே அப்படின்ற மாதிரி கூட நான் இதை எடுக்கலை. யூடியூப்லாம் தாண்டி இது வந்து எங்கள் ஆத்தாவோட ஒரு நினைவு. ஸோ அவங்களுக்குன்னு என்னோடய சேனலில் எதுவுமே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அதை நான் எடுத்தேன். எனக்குன்னு கிடையாது, அவங்கவுங்க வீட்டில் வந்து ஆத்தா தாத்தா அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் இல்லை அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அதை வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே தாத்தா கிடையாது, ஆத்தா மட்டும்தான். எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் தாத்தாவை நான் பார்த்ததே கிடையாது. எல்லாமுமே எங்கள் ஆத்தா மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அவங்களும் இல்லை, சடனாக இறந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதை அக்செப்டே என்னால் பண்ண முடியல. நாங்கள் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி வர்றதுக்கே ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இடையில ஒரு யூடியூப் சேனலில் கூட நான் போட்டிருப்பேன். ஒரு 1 month கிட்ட நான் வீடியோவே போடலை. ஸோ ரீசன் சொல்லி அப்படின்னு போட்டிருந்தேன். நான் என்னுடைய மைண்டு மாற்றுறதுக்காகவே அகைன் வந்து நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ஆரம்பித்தேன். நான் யூடியூப் வச்சுருக்கிறது, யூடியூப்பில் வீடியோ போடணும், வீடியோ போட்டால் பைசா வரும், எல்லா டீட்டெயிலையும் நான் எங்கள் அத்தாட்ட சொல்லியிருக்கேன். இது ஏன் நான் எடுக்கிறேன், இதை ஏன் நான் பண்ணுறேன் அப்படிலாம் வந்து கேட்பாங்க. நான் அப்போ நான் சொல்லுவேன், இது வந்து போடணும் தா, இதுவும் ஒரு மாதிரி ஒர்க்கு தான், பண்ணால் நமக்கு காசு கொடுப்பாங்க, உடனே வராது, கொஞ்ச நாள் கழித்து வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் வந்து எனக்கு எங்கள் ஆத்தா இருக்கும் போதே மானிட்டேஷன் ஆயிடுச்சு. பட் பேமெண்ட் வர்றது தான் இந்த வருஷம் வந்துச்சு. நான் அப்பயுமே சொல்லியிருந்தேன், அந்த காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேரும், அப்போ தான் வரும் அப்படின்னு. எல்லா விஷயத்தையுமே நான் அவங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாமுமே தெரியும். இதுக்கெலாம் கூடவா, நீ பேசி போடுறதுக்கு கூடவா காசு கொடுப்பாங்க அப்படின்லாம் கூட கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்குலாம் மொபைலுங்கிறதே அதுக்கப்புறம் வந்த அப்டேட் தான். அதில் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாங்கிறது அதுக்கு அடுத்தடுத்து வர அப்டேட் தான். அப்படிங்கிறப்ப இதில் ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணும்போது அதுக்கும் பணம் கொடுப்பாங்க, அப்படி ஒரு விஷயம் அதில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜென்ரேஷனுக்கு தான் தெரியும். நமக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனுக்கே தெரியாது. ஸோ நம்ம அம்மா அப்பாவுக்கே தெரியாது. அப்படிங்கிறப்ப அதுக்கும் முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டால் இல்லை தான். ஸோ அது அவங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம என்றைக்குமே சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு நிறையா விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறதே அவங்களாம் தான்.
அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா நம்ம தான் சொல்லிக் குடுக்கணும். ஸோ நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த மாரி இன்னைக்கு எனக்கு நடக்கும்போது இது அவங்களுக்காக பண்ற ஒரு புண்ணியதானம். ஆனா அன்னைக்கு அழுகக்கூடாது. ஆனா என்ன அறியாமல அது எனக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. ஃபீல் ஆயிட்டே இருந்துச்சு என்னோட மனசுல. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இல்ல அப்படின்னாலுமே நம்ம கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்ல தான் வந்து டே பை டே போயிட்டுருக்கு. ஸோ அது தலதவசம் அப்படிங்கிறதுனால தனித்தனியா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு அப்பா வச்சு பண்ணாங்க. அதுக்கு அடுத்து பொண்ணுங்களுக்குன்னு ஒரு புண்ணியதானம் குடுக்குற மாதிரி அவங்கள வந்து வளர்த்து இதெல்லாம் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த மாரிலாம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து வீடு ஃபுல்லா வந்து அந்த தண்ணிலாம் தெளிப்பாங்கல்ல, அந்த மாரிலாம் தெளிச்சு விட்டுட்டு நம்ம வந்து இந்த பால் குடுக்குறாங்கல்ல, இத வந்து சூரியன பார்த்து நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு சில இதுதான். ஸோ இது வந்து அவங்களுக்காக அப்படிங்கிற மாரி எதுவுமே என்னோட சேனல்ல கிடையாது. ஸோ எங்க ஆத்தாவுக்காக நான் வேற மாதிரிலாம் போட்டிருக்கலாம். ஸோ நான் நல்ல விஷயம் பண்ணும்போது அப்போலாம் எங்க ஆத்தா இருக்கிற மாரி அந்த மாரிலாம் நடந்திருக்கலாம். பட் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவங்களுக்காக ஒண்ணு இருக்கட்டுமேன்னு சொல்லி இத நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். எங்க ஆத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் 2 பொண்ணு தான். அப்பாவுக்கு 2மே தங்கச்சி தான். ஸோ 2 அத்தையுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ ஒரு சின்ன அத்தையோட பொண்ணு தான் ரோஷினி. ஸோ ரோஷினி நெறைய டைம் வ்ளாக்ல வந்திருப்பா. என்னோட தம்பியோட ஒய்ஃபு. ஸோ ரிலேட்டிவ் தான். அதனால இன்னுமே எனக்கு கொஞ்சம் வீட்லலாம் எனக்கு எந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலுமே கிடையாது. நான் வந்து அம்மா வீட்ல இருக்கேன். அது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து அப்ராட்ல இருக்காங்க. ஸோ நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நெறைய வ்ளாக்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இதில சொல்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சிஸ்டர் வந்து எந்த ஊர் அதெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து தெரியாத சிஸ்டருக்காக நான் அப்படியே சொல்லிக்கிட்டேன். ஸோ அதனால எனக்கு இங்கே ப்ராப்ளமே கிடையாது. ரோஷினி நான் கொஞ்சம் ஒரு ஜோவியலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு தான். சின்ன வயசுலேருந்தே தெரியும் அப்படிங்கிறதுனால பெருசா இஷ்யூஸ் கிடையாது. எதுனாலும் ஓப்பனா பேசிக்கிற மாரி ஒரு மைண்ட் செட் தான். அது மாரி நான் பார்லர் வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப நான் டெய்லி வந்து ஷாப்க்கு போயிடுவேன். இப்ப கரண்ட்டா ஒரு சில விஷயங்களுக்காக நான் வந்து ஷாப்க்கு போக முடியல. வீட்ல இருந்துட்டுருக்கேன். பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஷாப்க்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் நான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். என்னோட ஓன் ஷாப் அப்படிங்கிறதுனால நான் ரென்ட்டுக்கு இருக்கேன். பட் வந்து நான் தான் அதுக்கு ஓனருமே. ஸோ அதனால நான் எந்த டைம்க்கு போறேன், எந்த டைம்க்கு வர்றேன் அப்படிங்கிறது வேற யாரும் கேட்கறதுக்கு இல்ல. அதனால நானே எனக்கு கம்ஃபர்டபுள் டைமிங் சூஸ் பண்ணி போய் கஸ்டமர் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு பிரைடல் ஆர்டர்ஸ் வந்ததுன்னா போய் எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பேன். நிறைய ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு என்கிட்ட பேசுகிறீங்க, உங்களோட டவுட்ஸை கேட்குறீங்க. முக்கியமாக என்னுடைய லைஃப்பை பற்றியும் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதனால் அவங்களுக்காகவே தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஏன் என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இதை நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ஒரு சில பிரதர்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி என்னுடைய வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறது, ரொம்ப சூப்பர் சிஸ்டர் செம்மையாக இருக்குது, க்யூட் அக்கா அப்படிலாம் போட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் வெவ்வேறு சேனலில் வரும்போது எனக்கு ரொம்ப நம்மளோட சேனலில் இப்படிலாம் வருமானு கூட நான் யோசிச்சதில்ல. இப்போ வந்து அந்தளவுக்கு என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பாண்ட் வந்து நம்ம சேனல் மூலியமாக கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அவங்களோடையே தான் இந்த விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டே அதுக்காக தான் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து இது வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ டெய்லி போட்டுட்ருக்கிறதுனால மேபி அதுக்காக பார்க்குறவங்களா இருந்தால் அவங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால வ்ளாகாக எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்ச் கிடையாது. என்னுடைய அப்டேட்ஸை கூட நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வீட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்லி சொல்லி தான் அவங்க பண்ணாங்க. இது வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி மாதம்லாம் நம்ம அமாவாசை வரும். அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம அதெல்லாம் பண்ணாமலாம் இருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நாங்கள் சேர்த்து பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் இங்கெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய வந்து ஐயருக்கு வந்து வைப்பாங்க, மாடுக்கு கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து பசு அது மாதிரி வாங்கி கன்றுக்குட்டியோடு சேர்த்து வாங்கிலாம் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய வசதி இல்லைனாலும் நம்மளால் முடிஞ்சது வந்து நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும், அரிசிலாம் கொடுக்கணும். முக்கியமாக வந்து பசுமாட்டுக்கு நம்ம நிறைய வந்து அன்னைக்கு வந்து தானம் கொடுக்கணும். ஸோ அதை வந்து இங்கே வந்து பசுமாடுலாம் நிறைய இருக்குது. அவுத்திக்கீரை, முழுக்கீரை, அரைக்கீரை அது மாதிரி நமக்கு வந்து என்னென்ன கீரை வகை கிடைக்கிது அந்த மாதிரி பார்த்து அதெல்லாம் வாங்கி வைக்கணும். ஸோ இதெல்லாம் தான் எங்களுக்கு 2 நாள் வந்து அப்பா அலைஞ்சு அது மாதிரி வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆத்தாவுக்காக செய்கிற தவசம் அதில் வந்து எதுவும் குறையா இருந்துடக்கூடாது. அவங்களுக்கு அங்கே வந்து சில பேர் நம்புவாங்க, நம்பாமல் இருப்பாங்க. அது வந்து அடுத்த விஷயம். பட் நமக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினப்பாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே அவங்கவுங்க குழந்தைங்கள அப்படி தான் வளர்ப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி அவங்களோட ஸ்டோரின்னு சொல்லும்போது அது எனக்கு பெரிய விஷயமா தான் பட்டுச்சு. ஸோ சின்ன வயசில் நமக்கு தெரியாததெல்லாம் நம்ம அம்மா அப்பா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வளர்ந்ததுக்கு அடுத்து நம்ம சின்ன வயசில் அவங்க நிறைய விஷயங்கள் நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம பேசும்போது சொல்லும்போது தான் நமக்கு அது தெரியுமே தவிர அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அதை நம்ம மறந்துட்டு தான் அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். ஸோ அது வந்து எனக்காக இருக்கட்டும், யார்
யாருக்கா வேணாலும் இருக்கட்டும், அது வந்து ஒரு இயல்பு தான். ஸோ பிள்ளைங்களா பொறக்கிற நமக்கு இயல்பு தான். ஸோ நம்மளும் அதே தான் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பண்ணுறோம். ஸோ அவங்களும் அதே சேட்டையெல்லாம் நம்மள்ட்ட பண்ண தான் செய்வாங்க. அதையும் தாண்டி போகிறது தான் உறவு. சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இல்லாதப்ப நம்ம அள்ளி கொடுக்குறது அடுத்த விஷயம். இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிறது அதுவுமே கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். எங்கள் வீட்டில் எங்கள் ஆத்தா இருந்தது ஒரு பெரிய சொத்து மாதிரி. ஸோ அவங்க இல்லாதது எங்களுக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் மாதிரி தான். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் அவங்க அவங்க போகிற வரைக்குமே எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் ஆத்தா சொல்கிற அந்த பேச்சு செய்கிறது எதாக இருந்தாலும் அவங்கள கேட்டு தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களுடைய ஒரு விஷயம் தான் எங்கள் வீட்டில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த முடிவாக இருந்தாலும் அவங்க எடுக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது. சடன்லி அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி தான். எப்படின்னா அவங்க 9:30 வரைக்கும் நல்லா இருந்தாங்க. 10 கிட்ட அவங்களுக்கு வந்து ஒரு பெயின் எதுவுமே இல்லை. நல்ல ரொம்ப கிடுகிடுன்னு வேர்த்துச்சு, அவ்வளோதான். ஸோ அதுக்காக ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனோம். அங்கே அழைச்சிட்டு போன கொஞ்ச நேரத்திலே வந்து அவங்களுக்கு இதாகிடுச்சு. ஸோ வந்து அவங்களுக்கு மற்றபடி எந்த விதமான ரொம்ப நாளாக உடம்பு சரியாமல் இருந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு காலையில் வந்து வீடு கூட்டி வாசல் தெளித்து கோலம் போட்டதே அதுதான். அவங்க வந்து டெய்லி வந்து வாசல் கூட்டி கோலம் போட்டுருவாங்க. அவங்களோட ஒர்க்கை அவங்க பார்த்துப்பாங்க. அதை மாதிரி அவங்க ஒர்க்கை வேறு யார் பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ அது கம்ப்ளீட்டடாக இல்லை, நான் வந்து நீங்கள் பண்ணினீங்க அது எனக்கு சரியாகவே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ போகிற வரைக்குமே அவங்கவுங்க ஒர்க்கை வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு இருக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு இந்த வயசுலேயே என்னால் அதெல்லாம் பண்ணவே முடியாது. டெய்லி இப்போ நான் வந்து எழுந்து வாசக்கூட்டி கோலம் போடுறது ஒரு பெரிய விஷயமா நான் பார்த்துட்ருக்கேன், நான் சொல்லிகிட்ருப்பேன். முக்கியமாக எனக்கு கோலம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கூட இந்த மார்கழி மாதத்தில் வந்து நான் போடணும் அப்படின்னா வாசல் கூட்டி தண்ணி தெளித்து வச்சுருவாங்க அவங்க. ஒரு 4 மணிக்கெலாம் வச்சுருவாங்க. நான் ரொம்ப 6 மணிக்கு எழுந்திரிச்சு எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டு கலர் அடிச்சிட்டு இருப்பேன். அப்பயுமே அவங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி என்னோட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தூக்கம்லாம் வராது போல். அந்த காலத்தில் உள்ள ஆத்தா தாத்தாலாம் பாருங்களேன், ரொம்ப நேரம்லாம் தூங்கவே மாட்டாங்க. 6 மணி கோழி கூவுறத கணக்கு வச்சே அவங்களாம் எடுத்துருவாங்க. நம்ம தான் இந்த அலாரம் வைக்கிறதுலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ எங்கள் அம்மாவுக்குலாம் முடியுமா? இப்போ ரோஷினி நாலாமே பேசிப்போம். ஸோ நமக்கெல்லாம் முடியுமான்னு கேட்டால் அது தெரியவே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடாக இருக்கட்டும், செஞ்ச வேலையாக இருக்கட்டும், எல்லாமுமே வேறு. இப்போ நம்ம இருக்கிறது வேறு. அப்போ அவங்க பண்ணுறது எல்லாமே வேறு. லாஸ்ட் வரைக்குமே அவங்க எல்லா ஒர்க்கையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போனாங்க. அவங்களுக்காக இது செஞ்சேன் அது செஞ்சேன்னு சொல்கிறதுக்கே இல்லை. அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்னோடய வேலையை நான் பார்க்கணும், ஒருத்தவங்க செஞ்சாங்க அப்படின்னா அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க இறக்குற வரைக்குமே அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டே போயிட்டாங்க. அது வந்து அவங்க என்ன தான் வந்து அவங்க அதெல்லாம் புண்ணியம், அவங்க செஞ்சுருக்கிற புண்ணியம் தான் அவங்க இந்த மாதிரி போயிருக்காங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. இல்லைன்னா வந்து எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டு போகிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இழப்பு தானே, அது என்ன தான் நமக்கு சொன்னாலும் அது இழப்பு தான். எங்கள் ஆத்தா வந்து இந்த மாதிரி சடனாக எந்த ஒரு கஷ்டமே படாமல் அவங்க இறந்தது எனக்கு ஓகேவாக இருந்தாலும், இவ்வளோ சீக்கிரம் வேணாம், இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும் எங்கள் ஆத்தா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட லைப்ரரி மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, ஓல்டு புக்ஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்கள கேட்டு தான் நம்ம கற்றுப்போம். என்னெல்லாம் வந்து பண்ணணும், இப்போ சடனாக ஒரு சடங்கு பண்ணணும், ஒரு சம்பிரதாயம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. அம்மாவே போய் ஆத்தாவை தான் கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு விசேஷம், இதை மாதிரி ஒன்று பண்ணணும், என்ன பண்ணுறது, என்னென்ன வாங்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் தான் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு லைப்ரரி மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஜென்ரேஷன். முக்கியமாக நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி அவங்க. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அப்படி தான் நான் வந்து எங்கள் ஆத்தாவை வந்து யோசித்தேன். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ஆத்தா தாத்தாலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை மாதிரி வந்து அவங்கள யோசித்து வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 2 ஹவர்ஸ் கிட்ட அவங்க மந்திரம் ஓதி அவங்க செய்கிற வேலை எல்லாமே பண்ணிட்டாங்க. செஞ்சதுக்கு அடுத்து வீடெல்லாம் கூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. துணியாலே தொடச்சிட்டு இருந்த தூசியெல்லாம் எடுத்துக்கொண்டு அம்மாவும் அப்பாவும் வெளில போய் ஆற்றுல கலந்து விடுறதோ வாய்க்காலில் கலந்து விடுறதோ அதை நம்ம வந்து அங்கே தண்ணியில் வந்து விட்டுறணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு அடுத்து மாடியை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் முதல் நாள்லேருந்தே. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கூட்டிலாம் வச்சாச்சு, மாப்லாம் போட்டு வச்சுருந்தோம். மேலேயும் வந்து கொஞ்சம் நம்ம டைல் தான் போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு ஷெட்டு போடுறதுக்கு முன்னாடி கூலிங் டைல் போட்டிருந்தோம். ஸோ அது நமக்கு இப்போவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நல்லா க்ளீன் பண்ணி வச்சதுக்கு அடுத்து இங்கே தான் சாப்பாடு வைக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வச்சுட்டு அடுத்து நாங்கள் எல்லோரும் கசின்ஸ் அத்தை எல்லோரும் சேர்ந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோம்ல. ஸோ இது எப்பயுமே திருவிழா அது மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும்போதெல்லாம் அப்படி தான் நாங்கள் இருப்போம். எங்கள் ஆத்தா வந்து அப்போ எங்களோடலாம் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. பட் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது வந்து அவங்க ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து பேசிகிட்டு இருக்கிறது அவங்க பேசுகிறாங்க பேசலைங்கிறத தாண்டி அடிக்கடி வந்து எட்டி பார்த்துட்டுலாம் போவாங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் பண்ணதையுமே நாங்கள் வந்து ஒன்றா ஃபேமிலியாக இருக்கிறது வந்து அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல எங்களோட இருப்பாங்க. எங்களுக்காக கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நேரில் நமக்காக இருந்தாங்க. இப்போ வந்து ஃபோட்டோவில் இருந்தாலும் கண்டிப்பாக நான் நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணும் போதும் சரி, செய்கிறதுக்கு வெளில போகிறதுக்கு எப்பயுமே அவங்கள நான் தொட்டு கும்பிட்டுட்டு மனசில் நினச்சிட்டு அவங்களையும் நான்
நான் யோசிச்சுட்டு தான் போவேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டயட் ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கல. ஒரு 2 நாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லா சாப்பிட போகிறேன் அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதும் சாப்பிட்றது மாதிரி இல்லாமல் அந்த வடை பாயசம் அந்த ஸ்வீட்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் யோசித்தேன். மற்றபடி வடை பாயசம்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் தான் வந்துட்டேன். ஏன்னா நம்ம இப்போ ஒரு 30 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 2 நாள் நமக்காக எடுத்துக்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். எனக்கு வச்ச சாதத்திலே 3ஆக பிரிச்சுக்கிட்டேன். ஸோ அதில் நம்ம தயிர் சாம்பார், ரசம், மோர் அதை மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வழக்கம் போல் வெஜிடபிள்ஸ் மட்டும் நிறையா எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் 2 கறி வந்து நமக்கு செட் ஆகாதது தான். ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய். ஸோ அதை தாண்டி நமக்கு வெஜிடபிள்ஸ்னால் இதெல்லாம் தான். ஸோ அதில் எனக்கு எதெல்லாம் ஓகேவோ அதெல்லாம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நம்ம எடுத்தோடனே சாதம் சாப்பிட்டோம்னா அடுத்து ரசம், மோர்லாம் சாப்பிட்றதுக்கு நிறையா சாப்பிட்ருவோங்க்கா, அதனால நான் வந்து சாதமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. இதை மாதிரி சாதம் போட்டு அதை நம்ம அப்படியே 3ஆக பிரித்து வச்சிடணும். இந்த சாதத்துக்கு மட்டும்தான் சாம்பார், இந்த சாதம் வந்துடுச்சு அப்படின்னா அது ரசம் தான் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் மீற மாட்டோம். ஸோ பாயசம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயசம் வந்து இந்த ஜவ்வரிசி பெருசாக இருக்கும்ல அந்த பால் பாயசம் தான். பட் வந்து பால் பாயசம் இல்லை, இந்த ஜவ்வரிசி பால் பாயசம். பட் வந்து இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸில் இருக்கிறதுனால சாப்பிட்லன்னு சொல்ல மாட்டேன், நான் சாப்பிட்டேன். நான் இன்னுமே வந்து ஒரு கிளாஸ்லலாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். வடை பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் மேலே உள்ளதெல்லாம் வச்சுட்டோமா, கீழே தானே நாங்கள் கடைசியாக சாப்பிட்டோமா, ஆயில் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு இந்த வடையை பார்த்தாலே சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை பொண்ணு தான் வந்து அதை வந்து எண்ணெயெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் அத்தாச்சி வேறு திருவிழாவுக்கு வரலை. ஸோ இப்போ தான் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் பக்கத்தில் உட்கார வச்சே நாங்கள் சாப்பிட்டாச்சு. உண்மையாகவே எல்லாருமே சேர்ந்து இருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். பல கவலைகள் வந்து அதில் வந்து எங்களுக்கு மறந்து தான் போகும். ஸோ இதுவும் அப்படி தான். ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் எங்கள் ஆத்தா வந்து கண்டிப்பாக எங்களோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி டே பை டே மூவ் ஆகிற மாதிரி இதுவுமே நாங்கள் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாம் மாடியில் வேலை பார்த்துருந்ததுனால குழந்தைங்கள்லாம் கீழே இருந்தாங்க. ஸோ கோலம் போடுறது அந்த மாதிரி ஜாலியாக அவங்க ஒரு செட்டாக விளையாடிட்டு இருந்தாங்களா, அவங்க போட்ட கோலம் தான் இதெல்லாம். ஸோ அதுவுமே க்யூட்டாக தான் இருந்துச்சு. நம்ம வீட்டில் வந்து அரிசி மாவு எப்பயுமே எக்ஸ்ட்ரா கோல மாவுலேருந்து கலந்து வைப்போம். அதனால் இந்த எறும்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நைட்டு ஒரு பாயசத்தை குடிச்சிட்டு இந்த டே வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து ரிசல்ட் வீடியோ பார்க்கலாம்.